வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்து கொண்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக பலவிதமான மருத்துவன்மைகளை நம்மளால் பெற முடியும். முருங்கைக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு முருங்கைக்காய் என்னென்ன மருத்துவன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி அதை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய முதல் வேலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் மக்களே, அதுதான் உண்மை. ஸோ அதில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், மினரல்ஸ்கள் இதெல்லாமே பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துவதால் நீரிழிவு நோய்களுக்கு நன்மைகளை அளிக்குது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் வந்து இதில் கிடையாது. இப்போ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது இந்த முருங்கைக்காய். இதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் நார்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும், சுகர் ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது, முன்னாடியே தடுத்துக்கணும் அப்படின்னாலும், இப்போ இருந்தே முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க ரத்த சர்க்கரை பிரச்சனை நீங்க விடுபட்டு விடலாம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்காய். உடலுக்கு தேவையான நியாசின், ரிபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் B12 போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை உள்ளடக்கியதால் செரிமான மண்டலத்தை வந்து முருங்கைக்காய் பாதுகாக்குது. குறிப்பாக நமக்கு உடல் இயக்கமும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குடல் இயக்கமும் வந்து சீராக்கப்பட்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து முருங்கைக்காய் நம்ம விடுபட வச்சிடும். ஸோ வளமான அளவில் நீர் சத்தும் நார் சத்தும் வந்து பார்த்தோம்னா முருங்கைக்காயில் இருக்குது. குறிப்பாக நார் சத்து நிறைந்திருக்கிறதால நீங்கள் இந்த முருங்கைக்காய் சாப்பிடும் போது நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உதவிகரமாக இருக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் உங்களுக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஒட்டுமொத்தமாக அந்த செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு வயிறு, குடல் இது ரெண்டுத்தினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த சுவாச நோய்களோட போராடக்கூடியது தான் முருங்கைக்காய். முருங்கைக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இப்போல்லாம் இந்தியாவில் அதிக காற்று மாசுபாடு இருக்குன்றதான் உண்மை. அப்போது இந்த அதிக காற்று மாசுபாடு, தூசுகள் கலந்த நச்சு காற்றுகள் நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரலுக்கு வந்து பார்த்தோம்னா அது தீமைகளை ஏற்படுத்தும். அதனால் நுரையீரலில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இந்த நமக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பித்து மூச்சு திணறல், அப்புறம் மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது, காசநோய் ஏற்படுவது, ஆஸ்துமா ஏற்படுவது, ஒவ்வாமை ஏற்படுவது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே வலுப்பெறுவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்காய். முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறதால இது எலும்புகளுக்கு அதிக நன்மை சேர்க்குது. எனவே எலும்புகளுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து வந்து கால்சியம். ஸோ இது நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கால்சியம் சத்தை வளமான அளவில் நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ நமக்கு எலும்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும். ஒரு 40 வயசுக்கு அப்புறம், அதாவது எலும்புகள் வந்து பலவீனமாகக்கூடிய வயசில் கூட எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் பன்மடங்கு பலம் பெற்று நம்ம எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, உடல் வலிமை பெறுவதற்கெல்லாம் முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியது முருங்கைக்காய். நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஆதாரம் முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இருமல், சளி போன்ற, காய்ச்சல், தலைவலி போன்ற சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே முருங்கைக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம். அதேபோல் இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால ஸோ இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்துது. ஸோ இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்வதற்கு நமக்கு முருங்கைக்காய் உதவிகரமாக இருக்கும். சருமத்திற்கு நல்லது முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் முருங்கை இலையை காய வச்சு அதை வந்து பொடியாக்கி முகத்தில் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முகப்பொரு, வெயிலால் ஏற்படக்கூடிய கருமையான தோற்றம், சுருங்கிய தோற்றம், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதோட நீங்கள் ஃபேஷியல் செஞ்ச ஒரு மாதிரி பொலிவு வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் முருங்கைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கோலோஜன் உற்பத்தி கரெக்டான லெவலில் உங்களுக்கு சருமத்தில் இருக்கிறதால ஸோ இதில் விட்டமின் சி இருக்கிறதால கோலோஜன் உற்பத்தி கிடைக்கும். இரும்பு சத்து அதெல்லாமே இருக்கிறதால ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் அந்த சருமத்தில் வந்து பாய ஆரம்பிக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளும் அழிக்கப்பட்டு விடுவதால் சருமத்திற்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும். எந்த விதமான சரும தொற்றுகளையுமே முகத்தில் வந்து ஏற்படுத்தாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பளபளப்பான சருமத்தை முருங்கைக்காய் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து முருங்கைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.